ஓ வணக்கங்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ஸ்பேக் ரைடிங் 3 ஒரு வீடு போட்டிருப்போம். அதுவே பார்ட் 1 போட்டிருப்போம். பார்ட் 1 பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ கொடுத்துருப்போம், பார்த்துருவாங்க. இது பார்ட் 2 சரிங்களா. நான் அந்த பார்ட் 1 சொல்லிட்டு இருப்பேன். என்ன சொன்னேன்னா, நம்மளும் ஒரு சில நிறைய மிஷின்ஸ் பண்ணலாம், அதுதான் நம்மள பார்ட் 2 அப்படி சொல்லியிருப்பேன். ஓகேவா, அது நான் சொல்கிறேன். நீங்களே போய் நல்லா போய் அந்த பார்ட் 1 போய் கவனிச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிஷின்ஸ் உள்ள போகலாமா? இந்த சைடில் இந்த மிஷின்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் எக்கப்பட்ட மிஷின்ஸ் இருக்குது. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். காய்ஸ், எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒரு ஆளை சொல்லியிருந்தாரு. மூச்சு எப்பா செம்ம வேலை கொடுத்துறாரு. ஓகேவா, இதுதான் நம்ம ரேம்பு. இது நம்ம ஏங்குறது நம்ம இந்தியன் ஸ்பேக் ரைடிங் 3 அந்த ரேம்பிள் தான் இருக்குது. மூச்சு வாங்குதுங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம மெகா ரேம்ப் பண்ணிடலாம். கைஸ், இதுதாங்க நம்மளோட மெகா ரேம்ப்பு. இதில் பைக் இருக்கும், கார் இருக்கும். அவங்களே நம்மளுக்கு பைக்கும் காரை கொடுத்துருவாங்க. நம்ம இஷ்டம் தான் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கணும். நான் சேஃப்காக பைக்கில் போகிறேங்க, சரி காரில் போகிறேன். அதனால நான் அதில் ஒரு சொல்லணுங்க, நம்ம இதில் அவுட் ஆகிட்டோம்னா இந்த கேமோட அவுட் என்னென்னா, அதாவது நம்ம இப்போ எப்படி நம்ம அவுட் ஆகும்னா, இப்போ நான் இந்த ரேம்ப் விட்டு வெளியே போயிட்டேன்னா நான் அவுட். ஓகேவா, எனக்கு இன்னமும் மூச்சு வாங்குதுங்க. சரி போகலாமா? போகுமா வாங்க போயிடலாம். ஸ்லோவாக போவோம், ரொம்ப மெதுவாக போகணும், சேஃபாக போகலாம். உய் 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 முன்னால் முடியாதுன்ற ஊரே சொல்லும், நம்பாதே. முன்னால் கிடையாதுன்ற ஊரே சொல்லும், நல்லாதே. விக்கல தானே நம்மளுக்கு. திரும்ப 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 திரும்ப. ஐயோ ஏங்க நான் அதுக்கு பைக் எடுத்துகிட்டு போகிறேன், விடுங்க. ஆமாம், போனால் நான் அவுட் ஆகிட்டேன். அதுக்கு நான் பைக் எடுத்துகிட்டு போயிருக்கேன் போல். ஓகேவா, எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. வெறும் 3 சான்ஸ் தான் இந்த கேமுக்கு. அதில் 2 சான்ஸ் முடிஞ்சிச்சு, இதான் செகண்ட் சான்ஸ். அது 1 சான்ஸ் முடிஞ்சிச்சு, இதான் செகண்ட் சான்ஸு. போகலாமா? நான் இப்படி போட்ட போகிறேன். கார் தானே, பைக் தானே, அதனால் பிரச்சனை இல்லை. எப்போ பிரேக் போடு பிரேக் போடு பிரேக் போடு பிரேக் போடு பிரேக் போடு. போனோடனே பிரேக் போட்டுக்கலாமே. சே மிஸ் பண்ணிட்டேன். எப்படியாச்சும் கீழே போவேன் பேசாம. அப்படியே இந்த வண்டி அப்படியே ஸ்டார்ட்டாக போகிறேன்னு இந்த மாதிரி போகும். தாரிகிஷே முன்னால் முடியாதுன்ற ஊரே சொல்லும், நம்பாதே. பிரேக் போடு பிரேக் போடு பிரேக் போடு பிரேக் போடு பிரேக் போடு. அப்புறம் ஓகே, மெதுவாகவே போகலாம். நான் தெரியாமல் கார் எடுத்து விட்டுருவேன். ஏங்க இந்த கேம் மட்டும் தான் எனக்கு என்னது இந்த 3 சான்ஸு. ஓகேவா, ஆமாங்க, மற்றது தான் ரேஸ். அந்த மாதிரி தான் ரேஸு. அப்புறம் ட்ரெயினில் போய் டேங்க் ஓடிக்கிட்டு தான் டக்குன்னு போவோம். பக்கத்தில் வந்துட்டேன். எஸ், நான் கேமில் ஜெயிச்சிட்டேங்க. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் ரேம்ப் போகலாமா? வாங்க போகலாம். ஏங்க இது நம்மளோட செகண்ட் ரேம்பாங்க. இந்த ரேம்பை போய் நம்ம குத்துட்டா பாருங்களேன். இந்த ரேம்ப்னா சப்ப வேண்டி சால்ட் ஓட்டி தான் 1 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இதான் லைஃபே கிடையாது பாருங்களேன். 1 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடலாங்க. செம்ம. இது அப்படியே வெடி கழிச்சிட்டு போனோம், அவள் தான். ஆனால் ட்ரைனிங் 5 நிமிஷம் ஆகுதுங்க. ஏன்னா நம்ம ஆனால் பாருங்கள், நம்ம இந்தியன் ஸ்பேக் ரைடிங் 3லயாச்சு நல்லா வச்சுருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்களேன். ஏற்படுத்த இறங்கலாம். அதுவும் இப்போ நம்ம அப்படியே இறங்கினா நம்ம கீழே வந்தால் பண்ணுவோம். ஆனால் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வருது, அப்படியே ரியல் வழி பண்ணுது. வாங்க நெக்ஸ்ட் ரேம்ப் போகலாம். ஏங்க இந்த ரேம்ப் உங்களுக்கு தெரியா, சைக்கிள் ரேஸுங்க. அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஆனால் நம்மள ஆட்டோ வச்சுருக்காங்களே. சே, அதான் போன வாட்டி ஈஸியாக முடிச்சிடுவோம், இந்த வாட்டி ஈஸியாக பிடிக்குமோன்னு தெரில. நம்ம பார்த்துக்கலாம். ஜம்பிங் ஷாப்ஸ் இருக்கா, அது போடுவா. ஏங்க இங்கே பாருங்களேன், சூப்பர். எப்பா டேய் போடா 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 தாரகிச்சு நிற்கத்துறான். ஆனால் நான் இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன். அப்போவே நான் சொல்லிட்டு இருக்கும்போது பண்ணேன். சும்மா நான் ஒரு வாட்டி பார்க்குமே சொல்லிட்டு பண்ணேன். இது வந்துருச்சு. போடா தாரகிச்சு நிற்கத்துறா, போடா போடா. அவள் தான் ஒரு ஆள் தாண்டிடுச்சு. அவள் தான். அவன் தான் மாஸ்டர். ஐயோ 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 ஏங்க நான் அதை விட்டுங்க. ஏங்க இதுக்கு எனக்கு 3 லைஃப் இருக்குது. ஏன் எப்படி சொல்கிறேன், இது எப்படி சொல்கிறது தெரியுமா? நான் லவ் டேட்னா அப்போ எனக்கு லைஃப் போயிடும். ஐயோ என்னை விட்டு 2 பேர் அவ்வளோ முன்னாடி போயிட்டாங்களே. நான் விட மாட்டேன்டா. ஐயோ 3rd எடுத்துருமோ. சக்கது
இப்படியே போயிட்டு நான் ஷார்ட் கட் யூஸ் பண்ணி போயிடுறேன். இது ஒரு ஷார்ட் கட்டு, அதாவது நம்ம இப்படி போயிடலாம். ஓகேவா? இப்போ நான் தேர்ட் தானா, ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னா இப்போ தேர்ட் தாங்க. ஐயோ, அதாவது சீக்கிரம் போக ட்ரை பண்ணுவோம். ஐயோ ஜெயிச்சிடணும். நம்ம சேவ் பண்ண மாதிரி. மாறா சேவ் மாறா, நம்ம யாரு கொஞ்சம் பாரு. ஐயோ தோத்துரும் போயே. சரி பாரு, நம்மகிட்ட 3 லைஃப் இருக்குல்ல, 3 லைஃப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் 3 லைஃப் இருக்கு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. அவனா ஃபினிஷ் லைன்லேயே போய்க்குவாங்க போலேங்க. ஃபினிஷ் லைன்லேயே போய்க்குவாங்க. வேஸ்ட் இதோட நாங்கள் போதும். ஆனால் நம்ம அந்த ஃபினிஷ் லைன் பார்த்தா நம்மளால் வந்து இன்னொரு லைஃப்பும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபினிஷ் லைன் பார்த்தா நம்மளால் இன்னொரு லைஃப்பும் யூஸ் பண்ண முடியுங்க. சரி வாங்க. சரி லாஸ்ட்டு வந்துடுனே ஷர்ட்டு. வாங்க செகண்ட் லைஃப் யூஸ் பண்ணலாம். ஏங்க இதாங்க நம்ம செகண்ட் லைஃப். இதை நம்ம விட்டுறவே கூடாது. நல்லா ஸ்பீடில் விட்டு நம்ம தேய்ச்சிக்கணும். இதான் நம்ம செகண்ட் லைஃபு, நம்ம விட்டுறவே கூடாது. போடா தாரிக்கிச்சு, ஸ்டார்டிங்கே ஜம்ப் பண்ணுறேங்க. டேய் தடுறா குமார். ஏங்க முன்னாடி போகுது ஒரு லேடிங்க, பாருங்களேன். முன்னாடி போகுது ஒரு லேடி. அடி பாவி. ஏங்க ஜம்ப் பண்ணினே போ. இன்னும் ஜம்ப் பண்ணலாங்க, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜெயிச்சிட்ட பாருங்க. இங்கே ஒரு லேடி போகுங்க. சி ஒரு லேடி தான் வந்து இங்கே நிறுத்திட்டு பாருங்களேன். ஓகே நம்ம டக்குன்னு போகலாம். வேஸ்ட் விட்டு நம்ம போன விட்டு அவுட் ஆகிட்டோம். நம்ம தாரிகிஷே நம்ம தான் யார் செஞ்சு காட்டுறா. ஒரு வாட்டி அசிங் பண்ணுறான், 2 வாட்டி அசிங் பண்ணுறான். ஆனால் இந்த தாரிகிஷ் இன்னைக்கு 3 வாட்டி அசிங் பண்ணுறான். இந்த என் டிஷ்னரியே கிடையாதுடா. டக்குன்னு போடா. ஆமாங்க இந்த டிஷ்னரி. ஐயோ அந்த லேடி முன்னாடி வந்துச்சு. டக்குன்னு போ ஜம்ப் பண்ணு. ஐயோ டிஷ்னரியில கிடையவே கிடையாது. ஒரு வாட்டி ஒன்று அவுட் ஆகலாம், 2 வாட்டி ஒன்று அவுட் ஆகலாம். லேடி யார் நீனா ஒரு சைதான் அடி. லேடி ஐயோ விடக்கூடாதுங்க. நான் தானே அவளை. ஐயோ ஏங்க நான் ஜம்ப் பண்ணிக்கினே போகிறேன். ஐயோ யாரா நீ? ஃப்ராங்க்லின் யாரா நீ? நான் முட்டா அப்பா இல்லாத இருக்கேடா. ஏங்க அவன் சீட்டிங் பண்ணிட்டா. அவன் செக் பண்ணி தோணல. அவன் சீட்டிங் பண்ணிட்டா. லேடி ஏங்க நான் தாங்க வின்னரு. அவள் செக் பாயிண்ட் டச் பண்ணல. அவள் செக் பாயிண்ட் டச் பண்ணல தெரியுமா? ஆனால் பரவாயில்ல. நான் எனக்கு 3rd சான்ஸ் இருக்குது. சரி தேர்டு வரையோ ஹஸ்பண்ட் 3rd லைஃப் போகலாம் வாங்க. ஏங்க சரி என் மானம் போச்சு. ஆனால் என் மானம் இன்னும் போடல. நான் ஸ்டார்டிங் என்ன சொன்ன பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு வாட்டி அவுட் ஆகலாம், 2 வாட்டி அவுட் ஆகலாம். ஆனால் அந்த 3வது வாட்டி அவுட் ஆகுது சான்ஸே இல்லைடா அப்படி சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னேன். அந்த லேடியே திருப்பி அமுச்சு விட்றீங்க. ஏன்னா அந்த லேடி பொண்ணோட சீட்டிங் பண்ணிச்சுங்க. ஏன்னா அப்போவும் என்னை செகண்ட் ரேங்க் போட்டாங்க. அப்போ நானும் செக் பாயிண்ட் தொடாமல் போயிட்டா யோசிக்கிறேன். செக் பாயிண்ட் தொடாமல் போனால் என்னது லொக்கேஷன் கிடையாது. செக் பாயிண்ட் தொடாமே போகலாங்க. நிறைய பேர் செக் பாயிண்ட் தொடாமல் தான் போனாங்க. நான் அன்றைக்கே பார்க்கும்போது நிறைய பேர் செக் பாயிண்ட் தொடாமல் தான் போனாங்க. சரி வாங்க நம்ம டக்குன்னு போகலாம். ஜம்ப் பண்ணு. ஆனால் ஜம்ப் பண்ணுறது கூட நமக்கு ஒரு சில டேஞ்சர் தாங்க. அதை நான் எப்படி சொல்கிறது, அது கண்டிப்பாக சொல்லுவேன். அது கூட நம்ம ஜம்ப் பண்ணி போகிறது கூட டேஞ்சர் தான் சில நேரத்தில். ஏங்க அந்த லேடி செம்ம ஸ்பீடாக இருக்குதுங்க. இதோ பாருங்களேன். சரி மேலே நான் செக் பாயிண்ட் தொடாமே போகிறேன். ரொம்ப ஓவராக பண்ணால செஃப் நான் தோற்றுடணும். இல்லைங்க கிடையாது தோக்க மாட்டேன். அவள் அப்படி தானே போவாள், நான் இப்படி போவோம்ல. ஏண்டி போன சீட்டிங் தானே பண்ணேன். ஏங்க நான் தோற்றுடணும். உங்களால் உண்மையிலே இல்லைங்க தோட்டேன். மானம் போகுது. மானம் தான் போகாது. ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரோ தான் கிடையாது. அதனால் மானம் தான் போகாது. ஏங்க நான் அப்படியே போகிறேங்க. செக் பாயிண்ட் தொடாமல் போகிறேன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அது அவன் சீட்டிங் பண்ணனால நான் சீட்டிங் பண்ணிட்டேன். அதனால் கண்டுக்காதீங்க. அதனால் அவுட்டு தான் தெரியுது. நான் அவுட் தான். எங்கடா ஃபினிஷிங் லைனு? ஃபினிஷிங் லைனே காணும். என்னடா ஏங்க நான் அவுட் ஆகிட்டேங்க. ஆக்சுவலி நான் போன வாட்டி ஜெயிச்சிட்டேன். இந்த அவுட் ஆனது காரணம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு தான். சரி முழுங்க, என் மானம் போச்சு. அது எனக்கே தெரியுது. ஆனால் சைக்கிள் ஏற்றில் நடிச்சுக்காது ஆள் இல்லை தான். சரி சொல்லிட்டேன். இன்னமும் இவன் இதே இருந்தால் மட்டும் நினைப்பீங்க. சரி நம்ம அடுத்த ரேம்புக்கே போகலாங்க. நான் அடுத்த ரேம்பில் என்ன நான் சொல்கிறேன் வாங்க. அடுத்த ரேம்ப் போகலாம்.
ஏங்க இதுதாங்க என்னோட அடுத்த ரேம்ப்பு. அதாவது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 100 செகண்ட்ஸ் தருவாங்க. 100 எவ்வளோ செகண்ட்ஸ் தருவாங்க. அந்த செகண்ட்ஸும் நம்ம தாண்டி போகணுங்க. ஓகேவா? நம்ம போகலாமா? ஓகே 3 2 1 ஸ்டார்ட். ஓ 200 செகண்ட்ஸா? சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். போனாலும் எனக்கு வழியே தெரியாமல் போயிடுச்சுங்க. நான் போன வாட்டி போனேன், எனக்கு அப்போ வழியே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு சரியாக வழி தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் போன வாட்டி பண்ண மிஸ்டேக்கு. ஐயோ இதுவும் 3 சான்ஸ் தாங்க எனக்கு. ஆமாங்க இதுவும் எனக்கு 3 சான்ஸ் தான். ஏங்க நான் போன வாட்டி அவுட் வந்தோடனே இவெல்லாம் இவன் ப்ரோ கிடையாதுடா, இவெல்லாம் ஒரு வேஸ்ட்டு ஃபிலிம் மட்டும் அடிச்சுக்காதீங்க. அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரேஸ் தான் விளாட்றேண்ணா, அதனால எனக்கு இப்படியா போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சுங்க. சாரி சரியா? தேவையில்லாம இவன் என்னடா இவன் இப்படி மட்டும் நினச்சிக்காதீங்க, எனக்கு கஷ்டமும் போயிடும் அப்புறமா. நான் உங்களுக்காக தானே வீடெல்லாம் போடுறேன் ப்ளீஸ். ஏன்னா இது நான் ஸ்பீடாக போகணும் இதுறாங்க, அப்போ தான் என்னால் அந்த கிராஸ் ஆக முடியும். ஓகே நான் ஸ்பீடாக போய்க்கிறேன். ஆனால் தாண்டியும் நான் போயிடக்கூடாதுங்க, தாண்டியும் போயிடக்கூடாது. ஸ்டடிஸ்க்கோ ஐயோ டே போடா தாழ்கஷே போடா போயிடுறா. ஐயோ சே இதுதாங்க எனக்கு வந்த மிஸ்டேக்கு. இதுனா இன்னொன்று வர முடியாதுங்க, எனக்கே தெரியுது. இப்போ நான் அந்த சைடு வச்சு சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனால் என்னால் திருப்பி வந்து பேக் போக முடியும். நான் அவுட் ஆயிடுவேங்க கண்டிப்பாக. சொல்லிட்டுனா எங்கிட்ட அவுட் ஆயிடுவேன். அதாவது நல்லா பின்னாடி போனால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எனக்கு எதுவும் மீடியம் லெவலும் தெரில. ஓகேவா? மேலே போகிறதுக்கும் ஆப்ஷன் இல்லை, அதனால் இதுதான் போகணும் போல். சரி வாங்க இப்படியே போய் போகணும். சே அவுட் ஆகிட்டோமே பாரு. இந்த சைடு இந்த வழி இல்லையா? நினச்சது தானே வருது. சபா நான் மேலே போகணுங்க, நான் கண்டிப்பாக அவுட் ஆயிடுவேங்க. சபா நான் அப்போ தான் ரீசார்ஜ் பண்ணிட்டா நான் அவுட் ஆகிட்டேன்னா என்ன சரி? ஏன்னா அந்த லேடி தானே என்னை வந்து அவுட் ஆகிடுச்சு. சரி பார்த்துக்கலாம், நான் அவுட் ஆயிடுவாங்க. பரவாயில்ல, எனக்கு 2 செகண்ட்ஸ். நாங்கள் நேரம் பேசாமல் நினச்சிக்காதீங்க, எனக்கு இன்னும் 2 செகண்ட்ஸ் இருக்குது. செட்டாக நான் திருப்பியும் நான் அந்த லெவலில் யூஸ் பண்ணி போகிறேன். எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுங்க. என்ன சான்ஸ்னால், இப்போ எனக்கு ஒரே சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் டீல் பண்ணிட்டு வச்சுருந்தேன். என்ன தெரியுமா, எனக்கு ஒரே வாட்டி வந்து இந்த செகண்டில் அவ்வளோ வேணாம்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நான் திருப்பி ரீசெட் பண்ண போகிறேன். அதாவது எப்படி சொல்கிறது, செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணி போகிறேன். ஓகேவா? வாங்க நம்ம செகண்ட் சான்ஸ் போகலாம். ஏன்னா இந்த சான்ஸை நம்ம விட்டுறவே கூடாது. இந்த சான்ஸ் நம்ம விட்டோன்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல. ஆனால் நமக்கு 3 சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆனால் நான் செகண்ட் ரவுண்டில் ஏதோ ஆகி விட்டேன். சே எல்லாமே போச்சே. இப்போ அதாங்க கடுப்பாயிருது. சரி வாங்க செக் பாயிண்ட் இங்கே இருக்குது. செக் பாயிண்ட் ஏங்க நான் அப்போ மட்டும் நல்லா பேக் போயிருப்பேன். எனக்கு வேறு வழி இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நல்லா பேக் போயிருப்பேன். அப்போது கொஞ்சம் மீடியமாக இருக்கணுங்க நான். ஆமாங்க நான் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். சரி நம்ம டக்குன்னு போகலாம். சரிச்சு டக்குன்னு போடா. யாருடா நீ எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டம்மி பீஸ் ஆகிட்டே. எனக்கு இப்போ அதான் கஷ்டமாக போகுது. சரி போவோம். என்னடா போ ரூட்டுக்கு போ. ஏங்க இப்போ அந்த ஜம்ப் வரப்போகுதுங்க. இந்த ஜம்ப்பு தான் என்ன சொல்கிறது, இதெல்லாம் பேக் போயிட்டு இந்த அளவுக்கு பேக் போயிடுமா? கொஞ்சம் லைட்டாக பேக் போ. கொஞ்சம் இது போயிட்டு கொஞ்சோண்டு போயிட்டோமா? போ நல்லா போ. இன்னும் கொஞ்சம் ரெடியா? 3 2 1 ஸ்டார்ட். ஒரு பேட்டாசுமா இதை சாவா போடிக்குமே ஒரு பேட்டா. ஐயோ பார்த்து போடா. ஏங்க ஆனால் பைக் அப்படி வந்துச்சு. ஐயா ஏங்க இது சீட்டிங். நான் கீழே வந்துட்டேன். எனக்கு அது செட் ஆகுது. கிடையாது இதுதான் சீட்டிங். நானும் இப்போ அந்த மெத்தட் தாங்க பயன்படுத்தணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேவா? எனக்கு அந்த ஒரு ஐடியா இருக்குது. நான் அது முன்னே மேலே போயிடலாம். நல்ல முடியாதுன்ற ஊரே சொல்லும் நம்பாதே, உன்னால கிடையாதுன்ற ஊரே சொல்லும் கொள்ளாதே. மீண்டுமா? ஐயோ முடியாதா? செட் ஆகுதுங்க. இப்போ நான் எப்படி நான் மேலே போகுது? ஆமாம் நான் இப்போ எந்த பிளாக்கில் இருக்கணும்? ஏங்க நான் அவுட்டு தான். ஆனால் 3வது சான்ஸ் இருக்குதுல்ல, அதை வச்சு பார்த்துக்கலாம். 3வது சான்ஸ் தான் இருக்குதுல்ல, அதை வச்சு பார்த்துக்கலாம்.
ஒரே ஒரு கேமில் தான்டா அவுட் ஆனேன். அதுக்கு போய் இப்படி பண்ணுறீங்களேடா, ஏன்டா நீங்கள் தான் இப்படி பண்ணுறீங்கன்னா தெரில. சபா நான் போகிறேங்க. எனக்கு இந்த விட்ட வழி வழி இல்லை. சரி டக்குன்னு போவோம். சீட்டிங் பண்ணி சீட்டிங்குமே பண்ணலைங்க. இது ஒரு மெத்தடு, இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. ஒரு ஷார்ட்கட்டு கேள்விப்பட்டேன். இது பின்னாடி தானே மேலே போகணுமா? சரிப்பா அவுட்டு தாங்க. கண்டிப்பாக நான் அவுட் தான் போகிறேன். சரி வாங்க போகலாம். ஆமாம் அவுட்டு தான். வேஸ்ட்டு ஏங்க இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. நான் கேஷ் பே பண்ணணும். ஏன்னா இப்போ நான் கேஷ் பே பண்ணால் தான் என்னால் இந்த தேர்ட் சான்ஸ் என்னால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் கேஷ் பே பண்ணோமே, ஐயோ பைத்தியம் பிடிக்குது. சரி வாங்க நம்ம இப்போ கேஷே பே பண்ணிடலாம். வேறு வழி இல்லை, கேஷ் பே பண்ணி தான் ஆகணும். கேஷ் பே பண்ணிடலாமா? சரி எவ்வளோ கேட்குறாங்க? இந்த 1,00,000மா? சரி பே பண்ணுவோம். உங்களுக்கு தான் நான் பே பண்ணுறேன். லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் தான் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறேன். அப்போ தான் என்னால் பே பண்ண முடியும். சரி வாங்க பே பண்ணலாம். என்னது ஏங்க என்கிட்ட இருக்குது அவங்க தாங்க. சரி கொடுப்போமா? ஆனால் கொடுத்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்ன சொல்லிட்டா அவங்க சொல்கிறாங்க, அவள்தாங்க பழிலே ஆகிட்டேன் இதோட என்ன. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இதோட நான் விளையாட முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வந்து போன லெவலில் அவுட் ஆகிட்டோம்ல, ஆனால் விளையாட முடியாதான். சரி ஒன்று சொல்கிறேன், லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து விடுவாங்களாம், கேம் வந்து விடுவாங்களாம். ஆமாங்க சத்தியமாக அவங்க கேம் வந்து விடுவாங்களாம். ஓகேவா? நம்ம அதுவே போய் வைப்போம். அவங்க ப்ளே ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஆமாங்க அவங்க அப்போ விடுவாங்களாம். நம்மளுக்கு ப்ளே கொடுத்தாலும் ஒர்க் ஆகாதுங்க. பாருங்களேன், ப்ளே நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்பவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து குடிக்க முடியும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணினே இருங்க, நிற்காதீங்க. நல்லா மோடிஃபிகேஷன் கொடுங்க. ஆனால் என்னால் இப்போ அந்த மோடிஃபிகேஷன் பார்க்க முடியாது. அவங்களாம் அந்த ப்ளே ஆப்ஷன் கொடுத்தா மட்டும் நான் கிளிக் பண்ணினே இருக்கிறேன். கிளிக் பண்ணினே நாங்கள் கிளிக் பண்ண மாதிரி ஏங்க வந்துருச்சு கைஸ், வந்துருச்சுங்க. உங்களால தாங்க. ரொம்ப நன்றிங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுத்ததுக்கு. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு வாட்டி போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் லைக் ஷேர் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி தர மாட்டாங்களாம். ஆனால் நீங்கள் பண்ணுங்கள் அவங்க தருவாங்க. பண்ணுங்கள். நான் பேசி எப்படியாச்சும் வாங்கினா ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து பண்ணுவேன். ஓகேவா? டக்குன்னு போகுமா? ஏன்னா நம்ம மெதுவாகி போகிறேங்க. அது எல்லாமே காரணமாக தான். இப்போ மட்டும் நான் மெதுவாக போகிறேன். அப்போ நல்லா பேக் போய்க்கு போகிறேன். விட மாட்டேன், நல்லா பேக் போய்க்கு போகிறேன். ஏன்னா நான் ஸ்பீடாக போகணும். நல்லா பேக் போய்க்கு போகிறேன். தொண்டை வேறு கட்டிக்கிச்சுங்க பேசி. ஓகேவா? நல்லா பேக் போ பேக்கு மகா பேக்கு. யாரா பாருடா, நீ தான்டா ஹீரோடா. அப்படி சொல்ல மாட்டேன், நான் ஹீரோ இல்லை, நீங்கள் தான் ஹீரோஸ். ஏன்னா உங்களால தான் எனக்கு பவரே கச்சிருக்கு, எனக்கு மோட்டிவேஷன் வருது. டேய் அதாவது இப்படி இந்த லெவல் தாங்க எனக்கு இப்போ பிரச்சனை. சரி ஓகே, நல்லா பேக் போய்க்கலாம். கொஞ்சம் நல்லா இப்படி போய்க்கலாம். நான் ஏன் எனக்கு ஒரு ஐடியா. ஓகே நல்லா பேக் போ பக்கா முஷு மக்கா. யாரா நீ? கொஞ்சம் பாரு, நீ தான்டா ஹீரோ. தள்ளபதி பாரோ, கொஞ்சம் பாரு நல்லா காரு. கிக்கே கொஞ்சம் பாரு, நீ தான்டா ஹீரோ. கொஞ்சம் பாரு. மிகமே உன்னால் முடியாதுன்ற ஊரே சொல்லும் நம்பாது. உன்னால் ஐயோ திருப்பி அதே தாங்க. என் பைக்கு இப்போ கீழே வந்துச்சு. ஐயோ நானும் வந்துட்டேன். ஏங்க இது சீட்டிங்க. இப்போ அவங்க பண்ணது சீட்டிங் ஏங்க. அதுதாங்க இந்த லேம்போட அவுட்டு. ஆனால் என்னால் இன்னொரு லேம்ப் பண்ணாதனால நான் ஜெயிக்க முடியாது நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க பண்ணது சீட்டிங்க. நான் விழுந்துட்டேன். நான் அவ்வளோ பேக் போய் நல்லா ஆடினீங்கன்னா அது என்னங்க செய்யுது? இது நான் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன். நான் மியூட் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன். ஏங்க நாங்கள் அங்கேருந்து விழுந்துறேன். நான் அவ்வளோ பின்னாடி போய் பண்ணுறேனே என்னதுக்கு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே பாருங்களேன். ஏய் இங்கே பாடுறா நீ எதான் எங்களால் முடியாது. என்ன செய்வ? நல்லா முடியாதுன்றல, அதான் செட் ஆகாதுடா. என்ன செய்வ நீ? அதான் செட் ஆகாது அப்படின்றாங்க. இந்த பாருங்க, நான் இப்போ வாய்ஸ் வாய்ஸ் பண்ண பார்த்தீங்களா? அப்போ இப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்யுது? அதனால இந்த ரேம்ப் கட்டு
அப்போ அவங்க முடியாதுன்ட்டாங்க. ஆனால் நான் அவுட்டு கிடையாது. இல்லைன்னா நான் கேம்குள்ளே இருக்கேன். ஆனால் அவங்க சும்மா சீட்டிங் பண்ணிட்டாங்க. சரிங்க, வேறு வழியில் நம்ம நெக்ஸ்ட் லெவலே போவோம். ஆனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அவங்க போகலாமா? ஏங்க நம்ம வந்து ஆரம்பத்தில் சைக்கிள் ரேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பைக் ரேஸ் பண்ணிருக்கோம். ஏங்க அதே லேடி 2 லேடி இன்னைக்கு நான் அவுட் ஆக விட மாட்டேன். ஏறி இன்னைக்கு எட்டி பிடிக்கிறவங்க. சரி வாங்க நம்ம போய் ரேஸ் ஆரம்பிக்கலாம். ஏங்க இதெல்லாம் ஒரு ஸ்பீடாக இருந்தால் என்ன செய்யுது? இருக்க மாட்டான். அவள் ஸ்பீடே கொஞ்சம் கிடையாதுங்க. நான் முயற்சி பண்ணல. ஏன்னா இந்த வாட்டி நம்ம ஜெயிப்போமாங்க. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். என்ன இப்போ நான் வச்சுக்கிறது ஸ்பீட் பைக் ரேஸ். இது செம ஸ்பீடாக போவோம். ஓய் வா, வீட்டுக்கு தான் அடிக்காது தாழ்ந்துச்சு. அப்புறம் நம்ம மாட்டோம் கூடியே இருக்கும். ஏங்க டக்குன்னு போனோங்க. என்னடா இது கடுப்பேது. அவள்தான் முடிச்சாச்சு. பிரேக் போடு. ஐயோ போ நிற்காத போ. ஏங்க பரவாயில்ல, எனக்கு இதுக்கு 3 சான்ஸ் இருக்குது. நான் ஸ்பீடாக போகணுமே. ஸ்பீடாக போட நான் தோத்துட்டணும். சான்ஸ் கிடையாதுங்க. நான் தோக்க மாட்டேன். ஐயோ அம்மா அங்கே தோத்துட்டேன். பரவாயில்ல, எனக்கு இன்னும் 2 சான்ஸ் இருக்குது. ஐயோம்மா ஏங்க எனக்கு இப்போ 2வது சான்ஸ் வந்துச்சு. நான் 2வது சான்ஸ்குள்ளே போகிறேன். போடா, நம்ம தாண்டா ஜெயிப்போம். இன்னைக்கு திருப்பி நம்ம ஜெயிப்போம் தான். செகண்ட் சான்ஸ்லேயே எப்படியாச்சும் ஜெயிச்சது நல்லா இருக்கும். கடவுளே நான் ஜெயிக்கணும். ஓம் சக்தி பராசக்தி சிவசக்தி வீலிங் தூக்குமா? ஓய்யா ஓம் சக்தி பராசக்தி எச்சி தந்தா எச்சி புதா எச்சி மாமா எச்சி போடா. போடா. யாருங்க ஏங்க இவங்க எல்லாமே வச்சுக்கிது ரேஸ் பைக். இது பாருங்களேன் நீங்களே, எல்லாரும் வச்சுக்கிது ரேஸ் பைக்கு. நான் மட்டும் தான் டம்மி பைக் வச்சுருக்கேன். இதுவும் டம்மி பைக்கில் தான். ஆனால் இதுவும் இதை ரேஸ் பைக் தாங்க. அது ஏங்க நான் ஜெயிப்பேங்க. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேங்க. விட மாட்டேங்க. டே முட்டா பையலே சீட்டிங் பண்ணாதடா டேய். ஐயோ ஆமாங்க, இந்த வாட்டி நான் பயில் தான். சரி வாங்க 3வது சான்ஸ் பார்த்துக்கலாம். ஏங்க 3வது சான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் லைக் பண்ணுங்க. அப்போ தாங்க என்னால் 3வது சான்ஸ்லாம் விளையாட முடியும். வாங்க 3வது சான்ஸ்க்கு போகலாம். ஏங்க இந்த 3வது சான்ஸ் வந்தாச்சு. நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியும். என்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. உன்னால் கிடையாது என்று ஊரே சொல்லும் கொள்ளாதே. மீண்டும் வா. உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. உன்னால் கிடையாது என்று ஊரே சொல்லும் கொள்ளாதே. மீண்டும் வா. வா. உன்னால் முடியாது. அவதாங்க நான் உன்னை தோத்துறேன். அதான் போல் சொல்லுவாங்க. உன்னால் முடியாதுடா தரகிச்சு. உன்னால் முடியாது. நீங்கள் லைக் போடாதனால தாங்க இப்போ நான் தோக்க போகிறேன். பாருங்கள் அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் விளையாட முடியாது. சத்தியமாக நம்மளால் விளையாட முடியாது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் விளையாட முடியாது. இதோட 3rd ரேங்க் போகணும். சரி வாங்க 3rd ரேங்க் போகலாம். ஏங்க இப்போ நம்ம அதே இடத்துல கார் ரேஸ் பண்ண போகிறோங்க. அதே இடத்துல இப்போ நம்ம கார் ரேஸ். ஏங்க இதுக்காச்சும் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸுங்க. நான் கெஞ்சி கேட்குறேங்க. அப்போ தாங்க நம்மளால் ஜெயிக்க முடியும். ஆமாம் நம்மகிட்ட பூஸ்ட் இல்லை. அதனால் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனாலும் நம்மகிட்ட பூஸ்ட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பாருங்களேன், அவன் நம்ம தாண்டியே போயிட்டான். இந்த பாருங்க நானே எவ்வளோ பூஸ்ட் போடுறேன். நான் யார் என்று ஊரே சொல்லும். ஏங்க நான் ஜெயிப்பேங்க. அப்போ ஏங்க நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணனால நான் ஜெயிக்க முடியாது போல. அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. நிற்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷேர் மோட்டிவேஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் ஜெயிக்க போகிறேன். ஜெயிச்சிடுங்க. உங்களால் தான் நம்ம ஜெயிச்சோங்க. ரொம்ப நன்றி. உங்களால் தான் நான் ஜெயித்தேன். எனக்கு ரொம்ப நன்றி. சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதே மாதிரி நீங்கள் அடுத்ததுக்கும் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அடுத்த ரேஸுக்கு நம்மளால் ஜெயிக்கிட்டே வாங்க போகலாம். ஏங்க நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போன வாட்டி கொடுத்துங்க. அதனால தான் நம்ம ஜெயிச்சோம். இந்த வாட்டி அப்படி கொடுத்துங்க ப்ளீஸுங்க. அப்போ தாங்க நம்மளால் இந்த வாட்டி நம்மளால் ஜெயிக்க முடியும். ப்ளீஸுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம போகலாம். போடுறா சுட். யாருடா நீங்கள்? நாங்கள் தான் மீனிங். எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கடா. எங்கள் சப்ஸ்கிரைபர்னால நாங்கள் ஜெயிப்போம்டா கண்டிப்பாக. யாருடா நீங்கள் தான்? எங்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காருடா. எங்கள் சப்ஸ்கிரைபர்னால நான் ஜெயிப்பேன்டா கண்டிப்பாக. நீங்கள் லைக் பண்ணி
பண்ணிக்கிட்டே இருங்க, நிற்காதீங்க. இப்படி தான் நல்லா நான் வந்துச்சு இப்படி தான் போகணும். எங்க நல்லா நானும் உங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்களும் போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம பைக் செம்ம ஸ்பீடாக போகுது. பார்த்தீங்களா நம்ம பைக் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்களேன். இப்போ என்னன்னா ஸ்பீட்னா இந்த தாங்க செம்ம ஸ்பீடு. இப்போ நம்ம ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஃபுல் ஸ்பீடு இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஃபுல் ஸ்பீடாக போக மாட்டேங்குதுங்க என்னன்னு தெரியல. ஆனால் உங்களால் நம்மளோட ஸ்பீடு ஏறுது பாருங்களேன். உங்களால் நம்ம ஸ்பீடு ஏறுது. எங்க நம்ம ஜெயிக்க போகிறோம். ஐயோ சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேனே. எங்க பரவாயில்ல நான் ஜெயிப்பேன். நான் பைக் எடுத்துகிட்டு போனேன். என்ன அதனால என்ன ஓட முடியும்ல. ஓடுறா நிற்காதுரா தாரகிஷி. அவங்க லைக் ஷேரும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஐயோ ஜெயிக்கிறேன். ஐயோ நான் பக்கத்தில் வந்துட்டேங்க. நம்ம தோற்றுருமே. உங்கள் லைக் ஷேர்னால பைக் போச்சு, ஆனால் ஸ்பீடாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம செகண்ட் சான்ஸில் நம்ம இதை பார்த்துக்கலாம். செகண்ட் சான்ஸில் நீங்கள் லைக் போட்டுக்கிட்டே இருந்தால் அப்போ நம்மளால நீங்கள் நினைக்கலாம், நான் போன வாட்டி நீ லைக் போட்டு சொல்லிடுறேன், அதனால தானே நான் போட்டு சப்ஸ்கிரைப் தான் பண்ண முடியல. ஆனால் ஏன்னா இப்போ நீங்கள் என்னை ஏமாத்திடல அப்படின்னு நினைப்பீங்க. அது நான் உங்களை ஏமாத்தலைங்க, அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. சாரி. நீங்களே நல்லா தள்ளி போய் பாஸ் பண்ணி பாருங்களேன். எவ்வளோ நம்ம டேர்ன் பண்ணனால மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க. சரி ஓகேவா, என் மேலே மிஸ்டேக்கு சாரி. அதுமாதிரி போன வாட்டி அடுத்த வாட்டி நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. வாங்க நம்ம இந்த செகண்ட் சான்ஸ் போகலாம். நம்ம செகண்ட் வந்தாச்சு. அதே லேடிங்க, திருப்பி அதே லேடி வந்து பாருங்களேன். சரி வாங்க நம்ம செகண்ட் ரேம்ப், கண்டிப்பாக நம்ம செகண்ட் ரேம்ப் நம்ம ஜெயிச்சு முடிப்போம். நம்ம ஜெயிப்போங்க. நீங்கள் எப்படி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க, நிற்காதீங்க. பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்படி போ. அவங்க நீங்கள் செம்மையாக பண்ணுறீங்க. நீங்கள் செம்மையாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. போன வாட்டி மாதிரி நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள் நம்ம பைக் ஆனாலும் அவங்க எவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஜெயிப்போண்டா மாறா, நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போண்டா. நான் செகண்ட் சான்ஸ் மிஸ் பண்ண போகுதில்ல. போன வாட்டி ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஆனால் இந்த வாட்டி மிஸ்டேக் ஆக போகுது இல்லை. ஓகே நல்லா ஸ்பீடாக போனோம். நல்லா ஸ்பீடாக உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே, உன்னால் கிடையாது என்று ஊரே சொல்லும் கல்லாதே. உங்களோட வேலை என்ன தெரியுமா? லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். என்னது வந்து என்னோட பைக் ஓட்டுறது. ஓகேவா நம்ம தாங்க ஜெயிச்சோம். ஜெயிச்சிட்டோம் மாறா. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் நம்ம இந்த ரேம்பில் நம்ம கார் வச்சு பண்ண போகிறோம். சரி வாங்க கார் வச்சு பண்ணலாம். இந்த ரேம்ப் வந்து நம்ம கார் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் ட்ரைவிங் இல்லை, அந்த சேனல் போய் பார்க்கும்போது அப்படி தந்துச்சு. ஓகே வாங்க ப்ளீஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம போகலாமா? தள்ளி போனா எங்கள் சப்ஸ்கிரைபர் தான். எங்கள் சப்ஸ்கிரைப் எங்க சீட்டிங் ஃபுல்லோ பாருங்களேன். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால யாருமே நான் மதிக்காமல் போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். அப்போ நீங்கள் என்னடா அப்போ நீங்கள் நம்பவே மாட்டீங்களாங்க. நான் உங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நாங்கள் பயன்படுத்திப்போங்க. ப்ளீஸ் நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தாங்க நம்மளால் ஜெயிக்க முடியும். செட் ஆகுது. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். வந்துட்டு பூச்சிக்கல. ஜெயிச்சு போ செம ஸ்பீடாக போ நிச்சயம் போ. போலாம். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால பாருங்கள். என்னென்ன கார் முட்டிக்கிச்சு பாருங்கள். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால இப்படி ஆயிடுச்சு போல. என்னடா இது? என்னங்க இது? சரி பரவாயில்ல விடுங்க. அதனால ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அதனால் இந்த கேம் விளையாட முடியாது. நெக்ஸ்ட் டைம் பண்ண முடியாது. ஏன்னா அவன் சொல்லியிருந்தான். என்ன சொன்னான்னா தெரியுமா? நீ வந்து அவுட் ஆயிட்டடா, ஆனால் இது இனிமேல் நீ விளையாட போகிற ரேஸில் உனக்கு 2 சான்ஸ் தான் அப்படின்னா. அதில் ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சு. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. பக்குன்ற பாரு என்னை பித அடிச்சிக்கிச்சு. என்னன்னு தெரியல. ஆனால் நான் ஸ்ட்ரைட்டாக 3rd ரேங்க் போகிறேன். ஆமாம் ஸ்கிப்பு கேட்குறான், நான் ஸ்கிப்பு கொடுக்க போகிறேன். நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம். இதாங்க நம்மளோட கடைசி ரேஸ். இதுதான் நம்ம ஃபைனல் ரேஸு. ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் பைக்கை வச்சு பண்ணல ப்ரோ கேட்பீங்க. அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா 1/2 மணி நேரம் தான் ஃபோன் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 1/2 மணி நேரமும் இந்த அதாவது எப்படி சொல்கிறது, அது ஒரு பிரச்சனையாக போய் முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மாவை திட்டுறாங்களா, அதனால் நான் வந்து என்ன பண்ணலாம் இருக்கேன், அப்படியே வீடு அப்படியே முடிச்சிடலாம் இருந்திருக்கேன். பாருங்கள். ஐயோ
ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணனால என்னோட குழலே போச்சுங்க. இங்கே பாருங்களேன் நம்ம அவுட் ஆகிட்டோம். இங்கே பாருங்களேன், சரி நம்ம தேர்டுக்கு வந்துட்டோங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினே இருங்க. அதாவது ஏதோ யாரோ ஒருத்தவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அது யாருன்னு தெரில. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஏங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க நான் திருப்பி காசு கொடுத்து என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? நான் திருப்பி காசு கொடுத்து நான் வந்து இந்த வீடியோவை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? நான் செகண்ட் சான்ஸ் போகிறேன். என்னாலே முடியலங்க. செம்ம கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னோட 1 லட்சம் இன்னும் 1 லட்சம் தந்துட்டியா? சரி ஓகே, அப்போ நீ செகண்ட் சான்ஸுக்கு போ. சரி போகிறேன்டா, வாங்க நம்ம செகண்ட் சான்ஸில் மீட் பண்ணலாம். ஏங்க நீங்கள் கேட்கலாம், ப்ரோ என்ன பண்ணுறது, பைக் ரேஸ் நீ பண்ணுற ப்ரோ, கார் சொல்லணும் ப்ரோ நீ பண்ணலன்னு இல்லைங்க. அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அவன் சொல்கிறான், நீ 1 லட்சம் தந்தா கார் ரேஸாக பண்ண முடியாதுனால நீ வெறும் பைக் ரேஸ் மட்டும் பண்ண முடியும்ட்டான். சரி நான் இது ரொம்ப அதிர்ஷ்டம், ஏன்னா நான் பைக் ரேஸ் பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டேன். ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக வந்துச்சு பார்த்தீங்களா? அதனால் அது உங்களால தான் போல். நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு பண்ணிட்டீங்களே திருப்பி சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நன்றிங்க. அதனால தான் அவன் நம்மளுக்கு பைக் ரேஸும் நம்மளுக்கு கொடுத்தான். ஓகே நல்லா ஸ்பீடாக போனோம். இந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்லோவாக போடுங்க. இந்த இடத்துல நான் எங்கே கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஸ்லோ ஸ்பீடு ஸ்பீடாக போங்கடா. தாரிகேஷ்னா யாருடா? எங்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கடா. ஏங்க அவங்க செம்ம சப்ஸ்கிரைபிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன தெரியல, என் பைக் தானாக ஸ்பீடாக போகுதுங்க. நான் கொடுக்கவே இல்லைங்க. என் பைக் தானாக ஸ்பீடாக போகுது. இங்கே பாருங்களேன், என் பைக் தானாகவே ஸ்பீடாக போகுது. அந்த சைடு போயிடணும்ல, இதெல்லாம் அப்படியே நான் தேர்ட் பண்ணிருப்பேன். இந்த ரூட் எல்லாமே எங்க தெரியுங்க. ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் போட தாக்கிச்சு. இதோட ஃபைனலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோங்க. ஃபைனலா? ஆமாங்க, ஃபைனல் இல்லை, அந்த செக் பாயிண்ட் தானே நம்ம ஃபைனலு. ஓகே ஆமாங்க, நம்ம ஃபைனல் வந்துட்டோம். இதான் நம்ம ஃபைனல் ரேம்ப் தான் கிடையாது. அப்போ வண்டி எடு ராகேஷ், வண்டி எடுறா. ஐயோ வரங்கடா சந்திரகாந்த் ராகேஷ் என்னைக்கு தோக்கவே மாட்டான். ஏங்க இதோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களால இந்த வீடியோ நம்ம வந்து தேய்ச்சிப்போம். ரொம்ப நன்றி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் அதாவது இந்த ஊருக்குள்ளே இருந்து எனக்கு எதுவும் மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் நான் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்